ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உதாரணத்துக்கு கானா ஊரில் ஒரு பெரிய அசைவு வருவதற்கு அந்த கல்யாண வீட்டை கர்த்தர் செலக்ட் பண்ணார். ஆமென். அந்த வீட்டில் கர்த்தர் தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றின அற்புதங்களை பார்த்து தான் அநேகர் இயேசுவை நம்பினாங்க. சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியை செலக்ட் பண்ணார். அப்படி தானே? எரிகோவில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு ஆண்டவர் பர்த்திமேயுவை செலக்ட் பண்ணார். கப்பர் நகமில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வீட்டை கர்த்தர் செலக்ட் பண்ணார். ஆமீன். நம்புற கோடம்பாக்கத்தில் எழுப்புதல் வருவதற்கு கர்த்தர் ஆரோன் பாலாவை செலக்ட் பண்ணார். உசிலம்பட்டியில் எழுப்புதல் வருவதற்கு எங்களை செலக்ட் பண்ணார்ன்றவங்க நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தற்செயலாய் பிறந்தவர்கள் அல்ல, தரிசனத்தோடு பிறந்திருக்கிறோம். ஆமீன். பக்கத்தில் கைப்பிடிச்சோன்னா நம்ம தற்செயலாக பிறந்தவங்கலாம் இல்லை, தரிசனத்தோடு பிறந்திருக்கிறோம். யதார்த்தமாய் பிறந்தவர்கள் அல்ல, சொல்லுங்க, எதிர்பார்ப்போடு கூட பிறந்திருக்கிறோம். ஆமீன். கர்த்தர் இந்த உலகத்தில் பெரிய கூட்டத்தை தேடி வரவில்லை, பெரிய கூட்டத்தை தேடுகிற ஒரு மனிதன் அல்ல, ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்குவதற்கு ஒருவனை தேடி வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சலுங்களேன், பக்கத்தில் கைப்பிடிச்சலுங்க. கர்த்தர் பெரிய கூட்டத்தை தேடி வரல, ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்க உங்களை தேடி வந்திருக்கிறார். நம்புறீங்களா? அத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். நல்லா கொஞ்சம் கையை தட்டி பாட போகிறோம். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல நல்ல கையை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமாம், எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை ஆமென் எண்ணி துதித்திடுவேன். சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே,
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும். அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, எந்த கண்மலையானவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சூப்பர் சூப்பர், நல்ல கையத்தடி. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை. திரும்ப 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 சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல கையை தட்டி. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய். எஸ் எஸ், நீங்க சொல்ல பார்க்கலாம். எஸ் ராஜா, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து எல்லா துயரம், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான்ப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான்ப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை ஆராதனை
உங்களுக்கு தான்ப்பா, உங்களுக்கு தான்ப்பா, உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகி, ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகி, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனைக்குரியவரே, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு கண்டாடி, உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காரி, ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காரி, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. Come on church, நல்லா எஸ், ஆராதனைக்கு தகுதியானவரே உம்மை உயர்த்துகிறோம். Thank you, thank you. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, செயல்களிலே, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹோசன்னா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஆமென். ஹோசன்னா ஹோசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை உமக்கு, எங்கள் ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, ஹோசன்னா
எல்லாரும் கையை வீட்டி சொல்லுங்க பார்க்கலாம். யோசனையில் நீர் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை. திரும்ப திரும்ப யோசனையில் யோசனையில் பெரியவரே, ஆராதனை 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 வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஆராதனை ஒளி வீசும் ஒளி வீசும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆராதனை வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை உமக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே நீர் வல்லவரே, ஆராதனை உமக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கே, உங்க ஒருவருக்கே, உங்க ஒருவருக்கே. என் இதயம் துடிக்க மறந்தார், அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தார், அந்த நாள் என் மரணம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அப்படி இருக்க இடத்துல உட்கார்ந்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர். மீண்டுமா இந்த இடத்துல நிற்கும்படி ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பெரிய பாரத்தோடு கூட எப்படியாவது இந்த பகுதியில் ஒரு பெரிய ரிவைவல் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு 7 நாட்கள் துதி ஆராதனையை அந்த ஆசீர்வாத கூட்டத்தை நடத்தியிருக்கிற அருமையான ஊழிய குடும்பத்தை நான் பிளஸ் பண்ணுறேன். ஆமீன். சத்தமாக சொல்லுங்களா, ஹல்லேலூயா. நான் அப்படி நம்புகிறேன். இந்த 7 நாள் துதி இந்த நடத்துகிற இந்த ஆசீர்வாத கூட்டம் இது திட்டம் போட்டு நடத்துகிற ஒரு கூட்டம் அல்ல. ஆமீன் சொல்லுங்களேன். திட்டம் போட்டு நடத்துகிற அவருடைய திட்டத்தினால் நடத்தப்படுகிற கூட்டம். அதை போய் நம்ப முடியும். ஹல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதோடைய 18வது அதிகாரம் அதோடைய 6வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது வசனம் 18வது அதிகாரத்துடைய 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நம்ம எல்லாரும் பைபிளை திருப்பி கொள்ள பார்க்கலாம். எரேமியா 18வது அதிகாரம் அதோடைய 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இந்த வார்த்தையை சொல்றது யாருன்னா கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் என் கையில் இருக்கிறீங்க. ஆமென்.
எத்தனை பேர் நம்புவீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பா பார்த்து, ஏசப்பா சத்தமாக சொல்லுங்கள், ஏசப்பா நீர் குயவன், நான் களிமண், உங்கள் கையில் நான் பத்திரமா வச்சுக்கோங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நம்ப முடியும்? ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. அப்படின்னா இந்த குயவன் கைக்கு இந்த களிமண் வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நம்புறீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? நான் குயவன் கையில் இருக்கிறேன். ஆமென். இப்போ இந்த களிமண் இந்த குயவன் கைக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போ நான் அவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணில் போல இருக்கிறேன் அப்படின்னா நான் அவருடைய கரத்தில் இருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நான் அவருடைய கரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம கையில் வச்சிருக்கிற ஒரு பொருளை குறித்து ரொம்ப கவனமாக இருப்போம். ஆமாம் தானே? நம்ம கையில் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் நம்ம கீழே போட்டுறக்கூடாது. அந்த அந்த கையில் இருக்கிற பொருளை நம்ம தொலைச்சிடக்கூடாது. அதையும் தாண்டி என்னுடைய அனுமதி இல்லாமல் என் கையில் இருக்கிற பொருள் யாராலையும் என்ன பண்ண முடியாது, தொடக்கூட. இப்போ நீங்களும் நானும் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஏசப்பா உங்களை என்னையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல பத்திரமா கை தட்டுறவங்கள மட்டும் ஆசீர்வதிப்பா. இப்போ யார் ஆமேன்னு சொல்லுவாங்கன்னா யாருக்கு புரியுதோ அவங்க தான் ஆமேன்னு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? யாருக்கு புரியலையோ அவங்க அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. நல்ல சத்தம். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க, குயவன் கையில். இந்த 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 பிரசங்கம் முடிகிற வரைக்கும் குயவன்னா ஏசப்பா சொல்லுங்க. குயவன்னா மண்ணுன்னா நான். நம்புவீங்களா? ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. நான் குயவன்னா களிமண்ணா. அப்போ குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நான் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறேன். இப்போ இந்த களிமண் குயவன் கையில் இருக்க தெரியுமா? இந்த களிமண் எங்கே இருக்கு? இந்த குயவன் கைக்கு வருவதற்கு முன்னாடி இந்த மண் எங்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? குப்பையில் இருந்திருக்கும்ல, மண்ணோடு மண்ணாக இருந்திருக்கும்ல. ஆமீன். இந்த குயவன் எல்லா மண்ணையும் பார்க்குறாரு. ஆனால் எந்த மண்ணை கொண்டு பாத்திரம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த மண்ணை மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு தனியாக பிரித்து எடுப்பார். சிலர்லாம் பாருங்களேன், அவங்க அப்பா அம்மா யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ஆனால் சிலரை மட்டும் சிங்கிளாக கற்றுக் கொண்டு வந்திருப்பார். ஆமீன். இந்த ஒருத்தரை தனியால் பிரித்து கொண்டு வந்ததுக்கு காரணம் கூட்டத்தோடு கூட்டமாய் நிற்பதற்காக அல்ல, பெரிய கூட்டத்தையே அவர் பக்கம் திருப்பதற்காக. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆபிரகாம் மேலே ஒரு பெரிய தரிசனம் வச்சதால தான் ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற மண்ணை நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு என்ன பண்ணு, ஆபிரகாம் என்கிற அந்த களிமண்ணை கர்த்தர் குடும்பத்தை விட்டு கூட்ட விட்டு பிரித்து எடுத்தார். பெரிய ஜாதியை மாற்றினாரா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற களிமண்ணை அவங்க தேசத்தை விட்டு குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு பிரித்து எடுத்தார், உயர்த்தி வச்சாரா? தானியேல் என்கிற களிமண்ணை பிரித்து எடுத்தார், உயர்த்தி வச்சாரா? எஸ்தர் என்கிற களிமண்ணை பிரித்து எடுத்தார், உயர்த்தி வச்சாரா? மொர்தெகாய் என்கிற களிமண்ணை பிரித்து எடுத்தார், உயர்த்தி வச்சாரா? ஆரோன் பாலா அப்படின்ற களிமண்ணை குப்பையிலிருந்து பிரித்து எடுத்தார், இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். கொஞ்சம் நம்புங்க, நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. என்ன பிளான்னா, தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் யாரை உண்டாக்குவோமாக? மனுஷனை உண்டாக்குவோமாக. சொல்லுங்க, யாரை உண்டாக்குவோமாக? எப்படி? தம்முடைய சாயலாகவும். உண்டாக்குனதுக்கு அப்புறமா நினைச்சாரா? நினைச்சிட்டு உண்டாக்குனாரா? முதல்ல உண்டாக்கப்படுவதற்கு முன்னாடியே, அதாவது ஆதாமுடைய எலும்பு உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே, ஆதாமுடைய நரம்பு உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே, ஆதாமுடைய தசைகள் உறுப்புகள் எதுவுமே உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்கிற தரிசனம் உருவாக்கப்பட்டது. ஆமென். இப்போ சிந்தையில் ஒரு ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம். இந்த ஆதாமை குறித்து ஒரு பெரிய திட்டம் என்னன்னா, அவன் எல்லாத்தையும் ஆள பிறந்தவன். ஆமீன். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. ஆமீன். ஆமாம் தான், அவன் எல்லாத்தையும் ஆள பிறந்தவன். அவன் ரத்தத்திலேயே அபிஷேகம் கலந்துருக்குது பாருங்களேன். ஆமீன். அவனுடைய நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் நிறைந்திருக்கிறது. அவன் தலைமுறையே தரிசனம் சுமந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ ஆதாமை உருவாக்கணும்னு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏதேன் தோட்டத்தில் அப்படியே நடந்து 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 வரார். கீழே இருக்கிற மண்ணை பார்க்குறார். ஆமீன். அப்படியே குனிஞ்சு சில மண் அப்படியே கையில் எடுக்கிறாரு பாருங்களேன். ஆமாம் தானே? சில மண், எந்த மண்ணெல்லாம் அவருடைய கைக்கு வந்ததோ அந்த மண்ணுக்கு தான் ஆதாம் என்கிற உருவம் உண்டாக்கப்பட்டது. அந்த மண்ணுக்கு தான் ஆதாம் என்கிற மகிமை கிடைத்தது. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இந்த ஆராதனையில் சில மண்ணு மேலே அவருடைய கைப்பட போகிறது. ஆமீன். குப்பையில் இருக்கிற இந்த மண்ணுக்கு உள்ள ஒரு அழகான உருவம் மறைஞ்சிருக்கு பாருங்களேன். இந்த மண்ணு மேலே, குப்பையில் இருக்கிற இந்த மண்ணு மேலே அம்மாவுடைய கண்ணு பட்டுச்சு. அம்மா சொன்னாங்க, இது வேஸ்ட்டு. ஆமீன்.
நான் மண்ணுன்னு சொல்றது என்ன. இந்த மண்ணு மேல அப்பாவுடைய கண்ணு படிச்சு அப்பா சொன்னாங்க தண்டம். தண்டனா புரியுமா உங்க ஊர்ல? எங்க ஊர்ல வேற மாதிரி, நான் ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்லாங்ல மாறும்ல, அதனால கேட்குறேன். இதே மண்ணு மேல கூட பிறந்த உறவுகளுடைய கண்ணு படிச்சு அவங்களாம் சொன்னாங்க நீ உருப்படவே மாட்டேன். ஆமீன். ஆனா இதே மண்ணு மேல குயவனுடைய கண்ணு பட்டுச்சு. அந்த குயவன் நினைச்சாரே மண்ணை நீ இருக்க வேண்டிய இடம் குப்பையில் இல்லை, என்னுடைய கரத்துல. சத்தமா கொஞ்சம் கையை தட்டி ஹல்லேலூயா. நான் எப்படி நம்புறேன். இப்ப இந்த குயவன் இந்த களிமண்ணை தேடி போனாரா? இந்த களிமண் குயவனை தேடி போச்சா? சத்தமா குயவன் களிமண். இப்ப இந்த மண்ணை கொண்டு குயவன் என்ன பண்ண போற, ஒரு பெரிய பாத்திரமா. இப்ப இந்த மண்ணை தேடி குயவன் போனாரா, இல்ல இந்த மண்ணு குயவனை தேடி போச்சா? நான் இயேசுவை தேடி வந்தேனா, அவர் என்ன தேடி வந்தாரா? இந்த குயவன் இந்த களிமண்ணை தேடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது போல, அவர் என்ன தேடி வந்ததுக்கு, உங்களை தேடி வந்ததுக்கு ஒரு காரணம். கை தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நான் ஒரு முறை ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா இன்னும் ரட்சிக்கப்படலை, எங்கள் தாத்தா பாட்டி இன்னும் இயேசுவை ஏற்றுக்கல. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வயிற்றில் பிறந்த என்னை எப்படி ஆண்டவரே நீங்கள் ஒரு ஊழியக்காரனை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அப்பா அம்மா சர்ச்சுக்கு போனாங்கன்னா, அவங்க வயிற்றுலேருந்து பிறக்கிற ஒரு பையன் ஊழியக்காரனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் தானே? எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, எங்கள் தாத்தா பாட்டியும் இயேசுவை ஏற்றுக்கல, இயேசுன்னு யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட வயிற்றில் பிறந்த என்னை எப்படி ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காரனா தெரிஞ்சுக்கிட்டு கோடம்பாக்கத்தில் சென்னையில் ஒரு சபையை கொடுத்து ஒரு சர்ச்சை கொடுத்து பாஸ்டராக வச்சிருக்கிறீங்களே, இதுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கும்போது தான் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரே. உங்கள் பாட்டியோட வயிற்றுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற உங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ள ஒளிந்திருக்கிற ஓங் கரு மேலே தான் என்னுடைய முழு கவனமும். ஆமேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, அம்மா எல்லாமே எப்படி என் புள்ள வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஆமாம் தானே? இந்த பாட்டை கேட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் நான் பிறகு முன்னாடி நீ பிறந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமீன். அம்மா இல்லாமல் எப்படி என் புள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்குறது உலக கணக்கு. ஆமீன். பிள்ளைக்காக தான் அம்மாவே வந்தாங்கன்றது அவருடைய கணக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எனக்காக தான் ஏஸ் எங்கள் அம்மாவை உருவாக்குனேன். கொஞ்சம் கையை தட்டி. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. நல்ல கையை தட்டி. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய்
உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவரை, என் கருவை என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஏசையா பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீர், அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஏசையா பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஏசையா பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஏசையா பெயர் சொல்லி அழைத்தீரையா. பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது. என்னன்னா, தீங்கு நாட்களுக்காய் கர்த்தர் துன்மார்க்கனை உண்டாக்கினார். தெரியுமா அந்த வசனம்? தீங்கு நாட்களுக்காய் யாரை உண்டாக்கினாரா? ஆனா பாருங்களேன், கர்த்தர் உங்களை என்னையும் அந்த லிஸ்ட்ல வைக்காம இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். கை தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. நல்லா தட்டுறவங்கள சூப்பரா ஆசீர்வதிச்செடுப்பா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று அப்படி யோசிக்கிறேன். ஒருவேளை உங்களை என்னையும் கர்த்தர் துன்மார்க்க லிஸ்ட்ல வச்சிருந்தாருன்னா, நீங்கள் நானே இப்படி சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு இயேசுவே பிடிக்காது, எனக்கு இயேசுவே வேணாம். ஆனா இன்னைக்கு நாங்கள் இப்படி சொல்றோம், கர்த்தர் கொஞ்சம் லிஸ்ட்டை மாற்றி வச்சதால எனக்கு இயேசுவை தவிர வேற யாரையுமே பிடிக்காதையா. ஆமாம் தானே? கை தட்டுறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க. ஆமென். ஒருவேளை கர்த்தர் உங்களை என்னைய துன்மார்க்க லிஸ்ட்டில் வச்சுருந்தாருன்னா, நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணுறன்ற பேரில் வேறு எங்கேயோ போய் அபிஷேகம் பண்ணியிருப்போம். ஆமாம் தானே? சொல்லி எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் வேறு எதையோ பண்ணியிருப்போம். ஆனால் கர்த்தர் கொஞ்சம் லிஸ்ட்டை மாற்றி வச்சதால நீ எங்கேயும் போய் எதையும் தேடி போய் அபிஷேகம் பண்ண தேவையில்ல, நான் உன்னை தேடி வந்து அபிஷேகம் பண்ணுறேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. உங்களை என்னையும் கர்த்தர் துன்மார்க்கல, நான் பேசுறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை என்னையும் கர்த்தர் துன்மார்க்க லிஸ்ட்ல வச்சிருந்தாருன்னா, தரிசனம் பார்க்குறேன்ற பேரில் எங்கெங்கேயோ ஏறி போய் படிக்கட்ட ஏறி போய் தரிசனம் பார்க்கறதுக்காக கியூவில் நின்று இருந்திருப்போம். ஆமீன். டேய், நீ எங்கேயும் போய் தரிசனம் பார்க்க தேவையில்ல, நீ தான் யா தரிசனமே. நல்ல ஆண்டவர்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க சென்னையில். பௌர்ணமியான திருவண்ணாமலையே சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது அற்புதம் நடக்காதா? ஆமீன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, என்னையே சுற்றி வருவார் 24/7. கை தட்டுறவங்கள மட்டும் பாருங்களேன். இந்த குப்பையில் இருக்கிற இந்த மண் குயவன் கைக்கு வருவதற்கு முன்னாடி இந்த மண் இருந்த இடம், இந்த மண்ணுக்குள்ள ஒரு அழகான உருவம் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் தான் குயவன். இந்த மண்ணுக்கு ஒரு அழகான வேலை இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் தான் குயவன். இந்த மண்ணுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அதை கண்டுபிடித்தவர் குயவன். ஆமீன். உங்களை என்னையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தனை கட்ட தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த உஸ்லம் பட்டியல். ஆமீன். எத்தனையோ மண் இருந்தாலும்
உங்களை மட்டும் அவர் முத்துக்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. பைபிள் எப்படி ஒரு வசனம் இருக்குது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்துகிறது மட்டுமல்ல, அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி அழகு பார்க்கிறாரோ. ஆமா தானே? நான் இந்த வசனத்தை படிக்கும்போது யோசிக்கிறேன், தன்னுடைய வாழ்நாளில் ராஜா வந்து குப்பையை பார்த்துருப்பானு கேட்டால் கண்டிப்பாக பார்த்துருக்க. ராஜா இருக்கிறது அரண்மனைக்குள்ளே இருக்கிறார். ஆமா தானே? அவர் இருக்கிற இடத்துல வெறும் வாசனை திரவியங்கள் மட்டும்தான் வீசும். வாசனை வீசுகிற இடத்துல ராஜா அரண்மனைக்குள்ள அவருக்கு ஏதாவது வேணும்னா கூட கையை தட்டி யார் அங்கே கொண்டு வாருங்கன்னு சொல்லுவார். அப்படி தானே? இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட்டுனா குப்பை, இங்கே நாத்தம் மட்டும்தான் இருக்கும். ஆமா தானே? இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான பதவினா ராஜா பதவி, இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டுனா குப்பை. ஆண்டவர் பாருங்களேன், ஒஸ்ட்டாக இருக்கிற குப்பையை தூக்கி பெஸ்ட்டாக இருக்கிற ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறார். எல்லா குப்பையுமே இல்லை, எந்த குப்பை அவரோட கைக்கு வருவதற்கு ஆசைப்படுதோ. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமீன் சொல்லுங்க. ஏசப்பா, நீங்கள் குயவன், நான் களிமண், உங்கள் சித்தத்தின்படி என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. கேட்பீங்களா? எத்தனை பேர் கேட்பீங்க? உண்மையாக கையை உயர்த்தி, ஏசப்பா நீங்கள் குயவன், நான் களிமண். இப்போ இந்த களிமண் மேலே குயவனுடைய பார்வைப்படுது. முதல்ல இந்த குயவனுடைய பார்வைப்படுது. பார்வைப்பட்ட உடனே இந்த களிமண் ஒரு பாத்திரமாக மாறிடுமா, இல்லை குயவனுடைய கைப்பட்ட பாத்திரமாக மாறுமா? சத்தமாக சொல்லுங்களேன். அவருடைய குயவனுடைய பார்வை, அந்த குயவனுடைய பார்வை இந்த மண்ணு மேலே பட்டதுனால ரட்சிக்கப்பட்டேன். ஆமீன். அந்த குயவனுடைய பார்வை இந்த மண்ணு மேலே பட்டதுனால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த குயவனுடைய பார்வை இந்த மண்ணு மேலே பட்டதுனால தொடர்ந்து சர்ச்சுக்கு வரேன். ஆனால் கைப்பட்டா மட்டும்தான் பயன்படுகிற பாத்திரமாக மாற முடியும். கையை நல்லா தட்டி. எத்தனை பேருக்கு ஆசை? அப்படியே பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்கள் அவருடைய கையில் இருந்தால் மட்டும்தான் பத்திரமா இருப்பீங்க. சொல்லுங்கள், பத்திரமா இருப்பீங்க. சப்பா சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க. சிலர்லாம் கையை பிடிக்க மாட்டுறாங்க, அவங்கள ஆசீர்வதிக்காதீங்க. கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்கள் அவர் கையில் இருந்தால் தான் பத்திரமா இருப்பீங்க. கையில் இருந்தால் மட்டும்தான் அவர் பயன்படுத்துகிற பாத்திரமா இருப்பீங்க. நீங்கள் பத்திரமா இருக்கிறனாலும் பாத்திரமா இருக்கிறனாலும் அவருடைய கரத்திற்கு வரணும். கொஞ்சம் நல்ல கையை தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல. இப்போ ஆண்டவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டே இருக்கும். ஆமா தானே? பைபிளில் படிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடி. ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து யாராவது ஒருத்தர் ஆண்டவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஒருத்தர், ஆமாவா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் எரிகோவுக்கு போகிறாரு. எரிகோவுக்கு போனால் ஆண்டவருக்கு பின்னாடி பயங்கரமான கூட்டம். அதில் ஒருத்தன் பர்த்திமைன்னு ஒருத்தர் இருக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு. பாருங்களேன், எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் ஒருத்தன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செஞ்சார் பாருங்க. ஆமா தானே? ஐ மீன் ஒரு முறை ஒரு தெருவுக்குள் நடந்து போகிறார். பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி இயேசுவை ரொம்ப சூழ்ந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் 12 வருஷமாக பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ எப்படியாவது இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஆண்டவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. தொட்ட அந்த நொடியில் என்ன பண்ணிட்டாங்க? ஐ மீன் ஸோ இப்போ ஆண்டவர் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து யாராவது ஒருத்தர் ஆண்டுடைய மொத்த கவனத்தையும் ஒத்த ஆளாக இழுத்துருவாங்க. சொல்லுங்க, ஆண்டுடைய மொத்த கவனத்தையும் ஒத்த ஆளாக இழுத்துருவாங்க. அந்த ஒத்த ஆளுக்கு தான் ஆண்டவர் மொத்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமீன். இன்னைக்கு கர்த்தர் உசிலம்பட்டிக்கு வந்திருக்கிறாரு. புரியல தானே உங்களுக்கு? கையை தட்டி அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறவங்க நல்லா கையை தட்டி. யார் அவர் மொத்தமாக அப்படி மொத்த கவனத்தையும் ஒத்தாலாம் எடுக்கிறாங்களோ. நான் ஆண்டவர் ஆராதிக்கும் போது, நான் சர்ச்சுக்கு போகும்போது 2009 சர்ச்சுக்கு போனேன். அப்போ ஒரு ட்ரௌசரை போட்டு 2007 சர்ச்சுக்கு போகும்போதுலாம் ஒரு ட்ரௌசரை போட்டு உட்காந்து பாஸ்டர் பாடும்பொழுது நான் எப்படி பாடுவேன் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கரு, மைக்கு, கீபோர்டு, இந்த சத்தத்தை விட என்னுடைய சத்தம் மேலே கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எப்பயாவது பாஸ்டர் பாடிட்டே இருக்கும்போது அப்படியே தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படியே மைக்கு அப்படி எடுத்துட மாட்டாரா, அப்போ என் சத்தம் மேலே கேட்காதுன்னு ஒரு ஏக்கம். எப்பயாவது பாஸ்டர் பாடிட்டே இருக்கும்போது அப்படியே இரும்ப மாட்டாரா, அப்போ என் சத்தம் மேலே கேட்டுறதான்னு ஒரு ஏக்கம். அப்படியே கத்தி பாடுவேன். இந்த கழுத்து நரம்புலாம் தெரியும் பாருங்களேன், அந்த மாதிரி கத்தி பாடுவேன். எதுக்காக பாடுவேன்னா, பாஸ்டர் என்னை பார்க்கணும், பாஸ்டர் என்னை பார்க்கணும், அவருடைய கவனம் ஃபுல்லாக யார் மேலே வரணும்?
பாஸ்டர் என்ன பார்த்தாரா இல்லையோ, அந்த பாஸ்டர் பார்த்தாரு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குப்பையில் இருக்கிற இந்த மண்ணுக்குள்ள ஒரு அழகான உருவம் இருக்கிறது, உங்க உறவுகளுக்கு தெரியாது. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு அழகான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளானை கர்த்தர் வச்சிருக்கிறது. ஆமென். உங்க உறவுகளுக்கு தெரியாது. உங்களுக்குள்ள ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆமென். அந்த மண்ணுக்கே தெரியாது தானே அந்த மண் அவ்வளோ விலைக்கு போகும்னு சொல்லி. ஆமாம் தானே, அந்த மண்ணுக்கே தெரியாது தானே இந்த மண் அழகான ஒரு உருவமாக மாறும் என்று சொல்லி. மண்ணோடு இருந்தால் மண்ணாக தான் இருக்கும். மண் அவருடைய பார்வையில் பற்றால் தான் பொண்ணாய் மாறும். அப்படி கரத்திற்கு வந்தால் தான் பொண்ணாக மாறும். அல்லேலூயா. நானும் ஏசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். ஆண்டவருடைய கரத்திற்கு வருவதற்கு முன்னாடி குப்பையில் இருந்தேன், குப்பையாக இருந்தேன். ஆமீன். என்னை மண்ணுன்னு நினச்சி கர்த்தர் தூக்கி போடாமல் பொண்ணுன்னு நினச்சி கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டீங்களா கள்ளக்குறிச்சி? அந்த கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். என்னோட கூட பிறந்தது 2 தங்கச்சி, ஒரு தம்பி. அப்பா அம்மா மொத்தம் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்து நாங்கள் 6 பேர். சொந்த ஊர் கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்படி தம்பி தங்கச்சிலாம் பிறந்தது டெல்லியில் தான் பிறந்தாங்க, அங்கே தான் வளர்ந்தாங்க. நானுமே 5 வயசு வரைக்கும், பிறந்த 5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட டெல்லியில் நான் வளர்க்கப்பட்டேன். கரெக்டாக என்னுடைய 5 வயசு முடிஞ்சு என்னுடைய 6வது வயசில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற என்னுடைய பெரியம்மா வீட்டில் என்னை படிக்க வச்சுட்டு, எங்கள் பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்போ நான் வளர்ந்தது, நான் படித்தது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டில் தான். எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சார ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஏசுனா யாருன்னே தெரியாது. கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு தெரியும், மாடு வச்சுருப்பாங்க. எங்கள் கிராமத்தில் மாடு மேய்ச்சா தான் எனக்கு சோறு போடுவாங்க. எனக்குன்னு செப்பரேட்டாக பிரித்து கொடுத்த வேலைனா மாடு மேய்க்கணும், மாட்டு சாணிலாம் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். மாடு மேய்ச்சி தான் சோறு போடுவாங்க. மாட்டு சாணி இல்லாத ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க. தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ரொம்ப ஏங்குற நாட்கள். அந்த குயவனுடைய கரத்திற்கு வருவதற்கு முன்னாடி இந்த மண் இருந்த இடம் குப்பை. இந்த மண்ணுடைய மதிப்பு யாருக்குமே தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை உங்களுடைய மதிப்பு யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆமீன். உங்களுடைய மதிப்பு உங்கள் கணவருக்கு, உங்கள் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது, உங்கள் மேலே பெரிய திட்டம் இருக்குது. இது உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், கூட பிறந்த உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆமீன். குயவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மண்ணுக்குள்ள ஒரு உருவம் மறைஞ்சிருக்குது. குயவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மண்ணுக்கு ஒரு அழகான வேலை இருக்குது. எத்தனை பேருக்கு ஆசை? நம்மளாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் நம்ம இருக்க போகிறது இல்லை. ஒன்று சொல்கிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. அடிக்கடி சொல்லுவேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது கிருபை. ஆமீன். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ரட்சிப்பு. ஆமீன். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத தரிசனம். உங்களுக்கும் எனக்கும் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத நம்ம டாடி தேடி வந்து ஓடி வந்து இலவசமாய் கொடுத்து கையை நல்லா தட்டி ஹல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை பார்க்குறதுக்கு டெல்லியிலேருந்து வருவாங்க. அப்படி வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் தான்ப்பா அவங்களுடைய அம்மான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க மாதிரி ஃபோன் கால், வீடியோ கால்லாம் கிடையாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. லெட்டர் மூலியமாக தான் நாங்கள் பேசிப்போம். எங்கள் அம்மா கிட்ட எதனா பேசணும் அப்படின்னா, அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆருயிர் அம்மா அப்பா இவர்களுக்கு எழுதுவது என்னவென்றால், நான் இங்கு நலம் நீங்கள் இங்கு. இதெல்லாம் தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இது கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும். ஆனால் இது பாசமான வார்த்தைகள், மறைக்கப்பட்ட வார்த்தைகள். ஆமாம் தானே? நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டு அவங்களுக்கு நான் லெட்ரு அனுப்புனா அவங்க நல்லா இருக்கிறேன்னு எனக்கு பதில் அனுப்புறது கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆகிடும். சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்கிறது. பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்த சாப்பாடு வடிச்சு அந்த கஞ்சி தண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்லி ஏக்கத்தோடு நின்ற நாட்கள் உண்டு. சாப்பாடு வச்ச கஞ்சி தண்ணி, அப்படியே கஞ்சி தண்ணி கொடுத்தாலும் அதை கொஞ்சமாக சோறு போட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லி அவங்களே பார்த்துட்டு இருந்த நாட்கள் உண்டு. ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, மாட்டுக்கு தண்ணிக்குன்னு சொல்லி மாட்டுக்கு தொட்டியில் ஊற்றுவாங்க. அந்த தெருவுலேயே வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே, கீழே கொட்டுற சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் கேட்பாங்க, நீ சாப்பிட்றியா தம்பின்னு கேட்பாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா நம்ம ருசிக்காக சாப்பிட்ற ஆள் இல்லை, பசிக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம். ஆமீன். எத்தனை நாட்கள் வெறும் பச்சை தண்ணியில் உப்பு போட்டு அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறேன். இந்த சொல்லுவாங்க இல்லையா, வயிற்றில் ஈர துணி தான் போடணும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் ஈர துணி போடணும் அப்படின்னா, சாப்பிடாம படுத்தா வயிறு ரொம்ப எரியும். அந்த எரிச்சலை தணிக்கிறதுக்காக ஒரு துணியை தண்ணியில் நினச்சி அதை வயிற்று மேலே போட்டால் சில்லுன்னு இருக்கும், அந்த எரிச்சல் தெரியாது, அப்படியே தூக்கம் வந்துடும். எத்தனை நாட்கள் சாப்பாடு கஷ்டப்பட்டு அந்த ஈர துணியை வயிற்றில் போட்ட நாட்கள்லாம் உண்டு.
ஏன்னா அம்மா இல்லைல்ல, அம்மா கிட்ட இருந்தால் அவங்க பிள்ளைகளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த மண்ணுக்கும் ஒரு அழகான உருவம் மறைஞ்சிருக்கு, இந்த மண்ணுக்குள்ளேயும் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி என்னுடைய கணவருக்கும் நினச்சி பார்த்ததில்ல. அந்த மண்ணுக்கே தெரியாது அந்த மண் ஒரு நாள் ராட்சாவுடைய அரண்மனையில் போய் இருக்க போகிறது. அதனால் ஆண்டவர் இப்படி சொல்கிறேன், ஓ நினைவு ஏன் நினைவு அல்லப்பா, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. நான் கொஞ்சம் தான் என்னை குறித்து கொஞ்சம் திட்டம் வச்சிருக்கிறேன், ஆனால் என்னை குறித்து கத்தர் வச்சுக்கிற பிளான் ரொம்ப பெருசு. ஆமீன். நம்புறேன் இன்னைக்கு கத்தர் சிலரை தொட போகிறார், சில பிள்ளைங்க மேலே கத்துடைய கரம் பட போகிறது, சிலர் கத்தர் பிரித்து எடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரே என்ன தொடுவீங்களா? நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா, அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போவேன். பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் சாப்பாடில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் ஆறும். சில நேரத்தில் புழு இருக்கும், வண்டு இருக்கும், எது இருந்தாலும் தூக்கி போட்டு நம்ம அந்த பசிக்காக அந்த ஸ்கூல் சாப்பாடை சாப்பிடுவோம். சாப்பிட்ருக்கீங்களா ஸ்கூல் சாப்பாடு? எத்தனை பேர் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது? நான் முதல்ல ஏசு என்கிற பெயரை கேள்விப்பட்டது எப்பொழுதுனா, சண்டே கிளாஸில் 2003 நான் 7th படிக்கிறேன். அப்போ தான் முதல்ல ஏசு என்கிற பெயரை நான் கேள்விப்படுறேன். பிஸ்கெட்டுக்காக சண்டே கிளாஸில் ஓடி போய் உட்காந்தேன். ஒரு ட்ரௌசரை போட்டு எங்கள் தெருவில் ஒரு ஆன்ட்டி ஒரு அத்தை வந்து அவங்க சண்டே கிளாஸ் பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்க. பிஸ்கெட்டுக்காக தான் போனேன். ஏன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நாங்கள் அதிகமாக சாப்பிட்டது ஸ்நாக்ஸ் என்னென்னா அரிசி தான். ரேஷன் அரிசியை ஊற வச்சு அந்த அரிசியை வறுத்து பாக்கெட்டில் போட்டு மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுவோம். நாங்கள் அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்த ஸ்நாக்ஸ் என்னென்னா அரிசி தான். அரிசியை வறுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? அப்போ கை தூக்காதவங்களாம் சாப்பிடல, அப்படி தானே? இது வரைக்கும் நான் அரிசி சாப்பிட்டதே இல்லை, வறுத்து அப்படின்றவங்க கை தூக்கும் பார்ப்போம். சரி, இப்போ அரிசி மட்டுமே சாப்பிட்ற எங்களுக்கு பிஸ்கெட் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. சண்டே கிளாஸ்க்கு போனால் 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க, மேரிகோல்ட் பிஸ்கெட். அந்த 2 பிஸ்கெட்டுக்காகவே சண்டே கிளாஸில் ஓடி போய் உட்காந்து சில பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோரு பயன்படுத்தும் முந்தன் சித்தம். நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோரு பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நீரின்றி வாழ்வேது இறைவா, உங்க நினைவின்றி மகிழ்வேது தேவா. இந்த பாட்டு எல்லாமே எனக்கு சண்டே கிளாஸில் பிஸ்கெட்டுக்காக சொல்லிக் கொடுத்த பாட்டு. இப்போ சண்டே கிளாஸில் போய் உட்காரும்போது சண்டே கிளாஸ் இருக்கிற டீச்சர் கேட்டாங்க, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ்வீங்கன்னு கேட்டாங்க. உடனே நான் கை தூக்கி சொன்னேன், நான் வாழ்கிறேன் இயேசுக்காக. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க என் கூட, நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ராத்திரி மறக்க முடியாது. இன்றைக்கி எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்டாலும், எத்தனையோ பிரசங்கம் பண்ணாலும், அன்னைக்கு முதல்ல கேட்ட அந்த நோவாவுடைய பிரசங்கம், அந்த சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த கதை நல்லா மறக்க முடியாது. ஆமீன். அங்கே நிறைய பேர் என் கூட உட்காந்துருந்தாங்க. யாரெல்லாம் இயேசுக்காக வாழ்வீங்கன்னு கேட்டபோது நான் கை தூக்கி நான் வாழ்கிறேன் இயேசுக்காகன்னு சொன்னேன். எல்லார் மேலேயும் பார்வைப்பட்டது, என் மேலே மட்டும் கரம் பட்டது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நான் கை தூக்குனது என்னமோ பிஸ்கெட்டுக்காக தான், ஆனால் கை தூக்குன இடம் இருக்குது தெரியுமா, அது அப்பாவுடைய சமூகத்தில். தெய்வ சமூகத்தில் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொன்னாலும் கவனிக்கும். மனுஷ முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுக்காக வாழ்வீங்க? நான் நினச்சது என்னென்னா, இது தற்செயலாக சண்டே கிளாஸில் பிஸ்கெட் கொடுக்குறாங்க, பிஸ்கெட்டுக்காக தான் வந்து சண்டே கிளாஸில் உட்காந்தேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நான் சண்டே கிளாஸில் வந்தது தற்செயலாக அல்ல, என் மேலே வச்ச தரிசனம் என்னை தூக்கிட்டு வந்து சண்டே கிளாஸில் உட்கார வச்சு. ஆமீன். கையை தட்டி பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்களேன். பக்கத்தில் கை பிடிச்சி, நீங்கள் தற்செயலாக வரல, இந்த சத்தத்தை எங்கேருந்து கேட்டாலும் யார் கேட்டாலும் உங்கள் காதில் கேட்கிற இந்த சத்தம் தற்செயலாய் விழவில்லை, இது தரிசனத்தோடு விழுந்து கொண்டிருக்கிறது. ஆமீன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உருவானதே, பாட வேண்டாம். தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நல்ல எல்லாருமே கையை உயர்த்தி, தரிசனம் உருவானதே. நல்ல
தாய் கருவிலே. எஸ், இது பாட்டு இல்ல. ஆமென். தரிசனம் உருவான். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற பிளான். தரிசனம் உருவான். நல்ல 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 கையை உயர்த்தி இயேசுவை பார்த்து தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. தாய் கருவிலே, தாய் கருவிலே. திரும்ப திரும்ப எலும்புகள் உருவாகல, எலும்புகள் நரம்புகள் தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. சொல்லுங்க எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் வாழ்க்கை முழுவதோ. ஆமா மாமா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வேற ஆசையே இல்லை எனக்கு, வேறு ஆசையே இல்லை. நல்ல கையை தட்டி. நைன்த் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் நமக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா கூட நான் டெல்லிக்கு போயிட்டேன். எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, எல்லா அப்பா அம்மா ஒரு வேலை செய்வாங்க. டெல்லியில் போய் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்துக்கு என்ன தொழில் அப்படின்னு, எங்கள் குடும்பத்தோட தொழில் என்னென்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழில். என்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே டெல்லியில் குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த குப்பை பொறுக்கிறவங்கள? யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க குப்பை பொறுக்கிறவங்கள? எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க குப்பை பொறுக்கிறவங்க? ஒரு கோணி பையை போட்டுட்டு, ஐ மீன் அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு, பார்க்குறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி. ஐ மீன் ரோடாக தெரு தெருவா குப்பையை பொறுக்கிட்டு இருந்த இந்த குப்பையை தான் அவர் கையில் எடுத்தார். யாரையாவது தேடி போனால் ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி வர ஜனங்களுக்கு மத்தியில் எந்த நன்மையுமே இல்லைன்னு சொல்லி தேடி வந்த ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமீன். ரொம்ப அழுக்காக இருப்போம் குப்பை பொறுக்கிற நாங்கள். எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, எங்கள் மேலே யாரும் அன்பு காட்ட மாட்டாங்க, எங்கள் மேலே யாரும் பாசம் காட்ட மாட்டாங்க. ஒரு கோணி பை எடுத்துகிட்டு, அந்த சாக்குப்பை எடுத்துகிட்டு ரோடாக தெரு தெருவாக போய் குப்பையை பொறுக்கி அதை கடையில் விற்று அதில் வர வருமானத்தில் தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். தாத்தா பாட்டி குப்பை பொறுக்கினாங்க, அப்பா அம்மா குப்பை பொறுக்கினாங்க, நாங்களும் குப்பை தான் பொறுக்கணும். சில நேரங்களில் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்போம், அந்த சாக்குப்பையை போட்டுட்டு ரொம்ப அழுக்காக இருப்போம். எங்களோட வாழ்க்கை ரொம்ப அழுக்கு. இந்த ஷோல்டர் அந்த கோணி பையை சுமந்தது ரொம்ப அழுக்காக இருக்குது எங்களுடைய வாழ்க்கை. அப்போ இந்திக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஏய் சாலா பாகேன் சார் போத் பதுபார தெர ஊப்பர், ஓரமாக போட உமாட ரொம்ப நாத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமீன். ஏசப்பா சமூகத்தில் போய் கேட்ட, ஆண்டவரே எல்லாருடைய பார்வைக்குமே குப்பை பொறுக்கிற நாங்கள் அழுக்காக இருக்கிறோம், ஆனால் உங்கள் பார்வைக்கு மட்டும் எப்படி ஆண்டவரே நாங்கள் அழகாக தெரிகிறோம்? ஆமீன். ஆனால் என்னுடைய பாடல் வரிகளை நான் ஒரு வரி எடுத்திருக்கிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே, சொல்லுங்க ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறப்பா.
குயவனே நீர் என்னை தொடனுமே, கரம் தினமென் மேல் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, கரம் தினமென் மேல் படனுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்க. சொல்லுங்க, ஆசைப்படுறவா ஆசை. இன்னும் உடைகிறேன், ஆமா ஆமா கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். திரும்ப 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 இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வனையும் போது பலமுறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வனையும் போது பலமுறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. சொல்லுங்க, ஆசைப்படுறப்பா. ஓ இன்னும் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறப்பா. எஸ், நல்ல கையை உயர்த்தி இந்த வார்த்தை திரும்ப திரும்ப. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறேன் டாடி. நீர் என்னை வரையும் போது பலமுறை கெட்டு போனே. எத்தனை முறை ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா நான் இதுக்கப்புறம் பரிசுத்தமாக வாடுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எத்தனையோ நாட்கள் பரிசுத்தமாக வாழாமல் போயிருக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா நான் பைபிளை படிப்பேன் ஆண்டவரே, நல்லா நான் ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஊழியம் செய்வேன். ஆமீன். ஆனால் ஜெபிக்காத நாட்கள் எத்தனையோ இருந்துச்சு. பைபிளை வாசிக்காத நாட்கள். என்னடா இவன் உண்மையாக இருக்கிறான்னு சொல்கிறான், பரிசுத்தமாக இருக்கிறான்னு சொல்கிறான், ஜெபிக்கிறேன்னு சொல்கிறான், ஜெபிக்கவே மாட்டுறான், பைபிளை படிக்கிறேன்னு சொல்கிறான், படிக்கவே மாட்டுறான், பரிசுத்தமாக வாழவே மாட்டுறான்னு சொல்லி ஆமீன் என்னை மண்ணுன்னு நினச்சி ஆண்டவர் தூக்கி போடாமல், டே இன்றைக்கி வேணா நீ உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி வேணா நீ ஜெபிக்காமல் இருக்கலாம், இன்றைக்கி வேணா நீ வேதத்தை தூக்காமல் இருக்கலாம், ஒரு நாள் வரும் என் சமூகத்திலே விழுந்து கிடக்கிற நாள் ரொம்ப தூரம் இல்லை. நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். அவர் உங்களை என்னையும் மண்ணுன்னு நினச்சி தூக்கி போடலை. ஒரு முறை இந்த குயவன் பானை செய்கிற இந்த பாத்திரம் செய்கிற இடத்துக்கு நான் போகும்பொழுது இந்த குயவன் ஒரு மண் எடுத்து, ஒரு அழகான ஒரு களிமண் எடுத்து அப்படியே அழகாக அதில் இருக்கிற கல் முள்ளெல்லாம் தூக்கி போட்டு அழகாக அந்த பாத்திரத்தை வணைய ஆரம்பிக்கிறோம். நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிற என்ன பண்ணுறான் இந்த குயவன் அப்படின்னு சொல்லி. இந்த குயவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இந்த மண் தான் ஒரு விலையை மாறப்போகிறது, இந்த மண் தான் ஒரு உருவமாய் மாறப்போகிறது, இந்த மண் தான் ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. ஆமீன். இந்த மண் அந்த திரியில் வச்சு அப்படியே சுற்றி விட்டு குயவன் அப்படியே வணைஞ்சி அப்படியே கை வச்சு அப்படியே அழகாக வணைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கும்போது இன்னும் 2-3 செகண்டில் இந்த குயவன் எதிர்பார்த்த உருவம் இந்த மண் என்ன பண்ண போகுது, கொடுக்க போகுது. ஆனால் 2-3 செகண்ட்குள்ளே இந்த மண் அப்படியே கொஞ்சம் குயவனுடைய கையை மீறி அப்படியே உடஞ்சிச்சு பாருங்களேன். அந்த குயவனுடைய முகம்லாம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. ஆனாலும் அந்த குயவன் விடலை, அதே மண்ணை மறுபடியும் கையில் எடுக்கிறார், அதே மண்ணை மறுபடியும் திரியில் வைக்கிறார், அதே மண்ணை மறுபடியும் சுற்றி விட்டு மறுபடியும் அதே மண்ணை அழகாக வணைய ஆரம்பிக்கிறார்.
இந்த வாட்டி கண்டிப்பாக குயவன் எதிர்பார்த்துருக்கிற உருவம் இந்த மண்ணு கொடுத்துருன்னு சொல்லி அழகாக வணைஞ்சிட்டே வராரு. எதிர்பார்ப்போடு வணைஞ்சிட்டு வரும்பொழுது அந்த மண்ணுக்கு நடுவில் அழகாக ஒரு கோடு மாதிரி வந்து இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி. குயவனுடைய உள்ளெல்லாம் அப்படியே ரொம்ப உடஞ்சி போயிருக்கும். ஆனாலும் அந்த குயவன் திரும்ப அதே மண்ணை எடுத்து மறுபடியும் அதே திரியில் வச்சு மறுபடியும் அதே மாதிரி சுற்றி விட ஆரம்பிக்கிறார். நான் போய் அந்த குயவனை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் சொல்கிற பேச்சு இந்த மண்ணை கேட்கவே மாட்டேங்குது, பக்கத்தில் நிறைய மண் இருக்குது, இந்த மண்ணை தூக்கி போட்டு இன்னொரு மண்ணை எடுத்து செய்யலாமே. ஆமீன். அந்த குயவன் சொன்ன பதில், தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மண் என் கைக்கு வருவதற்கு நான் கிரையம் செலுத்திருக்கிறேன். இந்த மண் நான் சாதாரணமாக என் கைக்கு வரலப்பா, இந்த மண் நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் தெரியுமா. உங்களுக்கு என்ன ஏசப்பா ரத்தத்தை விலையாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். எத்தனை முறை கெட்டு போனாலும் எத்தனை முறை விட்டு போனாலும் மீண்டும் நம்மை தொட்டு தூக்கி விடுவதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை அவர் கைக்கு வர்றதுக்கு? அப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்க, சொல்லுங்க, இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆசையா சொல்ல முடியும்? சொல்லுங்க, இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே. உங்களுக்குள்ள ஒரு மதிப்பு மறைஞ்சிருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு அழகான விலை ஒன்று மறைஞ்சிருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு உருவம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? ஆமா, இன்னைக்கு வேணா நீங்க அநேகருக்கு வேஸ்டா தெரியலாம், ஆனா அநேகருக்கு டேஸ்டாய் மாற்றுகிற குயவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு வேணா நீங்க அநேகருக்கு அற்பமா தெரியலாம், நான் அப்படி சொல்லுவேன், அவருடைய கரத்திற்கு வந்த நீங்க ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம் அல்ல. ஆமீன். பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க, அவருடைய கரத்திற்கு வந்த நீங்க ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, உங்க பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க ஒரு ஆசீர்வாதம். நான் எப்படி சொல்றேன் பாருங்களேன், இந்த குயவன் இந்த மண்ணை எடுத்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு உருவத்தை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பானையை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதுக்காக இந்த மண்ணை எடுத்து இந்த குயவன் இந்த இந்த ஒரு பானை மாதிரி அழகாக செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, அந்த பானைக்குள்ள தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக தான். சொல்லுங்க, அந்த பானை அத்தனை பண்ணுவோம்ல. இப்போ அந்த தண்ணி அந்த பானையுடைய தாகத்தை தீர்ப்பதற்கா இல்லை தாகத்தோடு இருக்கிற மற்ற ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கா? அப்படின்னா உங்களை கத்தர் கையில் எடுத்து, கை புரிஞ்சவங்க மட்டும்தான் கை தட்டுவாங்க. ஆமென். உங்களை கத்தர் கையில் எடுத்து உங்களை உருவாக்குறது. ஒருவேளை இன்னைக்கு அந்த குயவன் கையில் எடுத்து உங்களை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆமீன். சரி, காலில் போட்டு மிதித்து விட்டுருவாரேன்னு நினச்சி எதிர்பார்த்துருந்தா அந்த காலில் மிதிப்பட்ட மண்ணை தூக்கி கையால் பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஆமீன். சரி, இப்பயாவது விட்டுருவார்னு நினச்சா திரியில் வச்சு சுற்றி விடலாம், அப்படியே உலகமே ஒரு மாதிரி. இப்போ இப்பயாவது விட்டுருவார்னு நினச்சா நெருப்புக்குள்ளே வச்சு எவ்வளோ சூடு ஏற்ற முடியுமோ அவ்வளோ சூடு ஏற்றி. ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வர சில கடினமான பாதைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சில அவமானங்கள், உங்கள் வாழ்க்கையில் சில நீங்கள் பார்க்குற சில தோல்விகள் எல்லாம் உங்களை மூழ்கடிப்பதற்காக அல்ல, ஜெயிக்க வைப்பதற்காக. ஆமென். எந்த அளவுக்கு இந்த மண்ணு மேலே இந்த பானை மேலே சூடு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ரேட் அதிகமாகுது. கையை நல்லா தட்டி. ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை நீ கர்த்தர் சில பிள்ளைகளை தொட போகிறார்? ஆமென். சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் குயவன், நான் களிமண், உங்கள் கையில் என்ன பத்திரமா வச்சுக்கோங்க ஆண்டவரே. இந்த மண்ணுக்குள்ள உருவம் இருக்கு, ஆமாவா? இந்த மண்ணுக்குன்னு ஒரு விலை இருக்கு, ஆமாவா? இந்த மண்ணுக்குள்ள ஒரு அடையாளம் இருக்குது. ஆமீன். இதெல்லாம் மற்றவங்களோட கைக்கு போனால் வராது, குயவன் கைக்கு வந்தால் மட்டும்தான். ஆமீன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். எங்களுடைய வீடு வந்து டெல்லியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கூடாரம் தான் எங்களுடைய வீடு. கூடாரம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கீங்க கூடாரம். அந்த கூடாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது. லைட்டு, ஃபேனு, டிவிலாம் இருக்காது. ஒரு டென்ட்டு தான். ஒரு டெல்லியில் ஒரு அந்த ஊரில் இருக்கிற எல்லா குப்பையுமே ஒரு குடோனில் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. ஸோ அந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு பக்கத்தில் தான் எங்களுடைய டென்ட்டு, எங்களுடைய கூடாரம். ரொம்ப வருஷமாக நாங்கள் கூடாரத்தில் தான் வாழ்ந்தோம். சில நேரங்கள் நானும் என்னோடய தம்பி தங்கச்செல்லாம் அங்கே இருக்கிற அந்த கூடாரத்துக்கு வெளியில் தான் படுத்து தூங்குவோம். ஸோ அப்படி வெளியில் படுத்து தூங்கும் பொழுது காலையில் எழுந்து பார்த்தா அங்கே இருக்க அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பொழுதுமே எங்கள் மேலே தான் இருக்கும். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். மைதானம் தானே, காலி கிரவுண்டு, அதில் இருக்கிற அத்தனை காற்றடிச்சா ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் எங்கள் மேலே இருக்கும்.
காலையில் இருந்து பார்த்தா அப்படியே டஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தட்டி விட்டுட்டு அந்த கோணி பையை சாக்கு பையை தூக்கிட்டு குப்பை பொறுக்கிறதுக்கு போயிடுவோம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிள் ஒரு வசனத்தை பார்க்குறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறான். என்னோட வாழ்க்கை புழுதியாக தான் இருந்துச்சு. ஆமென். நான் இயேசுவை முதல்ல கேள்விப்பட்டது சண்டே கிளாஸில். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் சண்டே கிளாஸில். ஆமென். இங்கே யாராவது சண்டே கிளாஸ் டீச்சர் யாராவது இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணுற டீச்சர் யாராவது இருந்தால் நல்லா கையை தூக்கி காட்டலாமா? சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறவங்க நல்லா கையை தூக்கி. ஆமாம், இவங்களுக்காக நல்லா ஜோரக்கெல்லாம் பண்ணலாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி சண்டே கிளாஸ் பிள்ளைங்க செய்கிற ஊழியம். சண்டே கிளாஸ் டீச்சர் செய்கிற ஊழியம் ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி. ஆமீன் வராதா? ஏன்னா உங்கள் சண்டே கிளாஸ்க்குள்ளே தான் கர்த்தர் அடுத்த ஆரோன் பாலாவை மறைச்சி வச்சிருக்கிறார். கையை தட்டி. உங்கள் சண்டே கிளாஸ்க்குள்ளே தான் அடுத்த இந்த உசிலம்பட்டியை மட்டுமல்ல மதுரையே கலக்க போகிற ஒரு எழுப்புதல் வீரனை உங்கள் சண்டே கிளாஸ்க்குள்ளே கர்த்தர் மறைச்சி வச்சிருக்கலாம். அது உங்கள் கோயில் பூசாரியோடைய பிள்ளையாக கூட இருக்கலாம். ஆமாம் தானே? இன்னைக்கு ஏசுனா பிடிக்காதுன்னு சொல்கிற நாத்திகனோட பிள்ளையாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும் யாருக்குள்ள கர்த்தர் என்ன அபிஷேகத்தை வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஆமீன். நீங்கள் ட்ரௌசரை போட்டு ஓடி வந்து உங்கள் சண்டே கிளாஸில் அடங்காமல் உட்காந்துருக்கிற இந்த சின்ன பிள்ளைங்களை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா. ஐயா நல்லா தட்டு. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் சந்ததியில் உங்களை மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருக்காக ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாவே அதுக்கேற்ற பலனை கொடுக்குறேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படி ஊழியத்தை செய்கிற உங்களை சும்மா விட மாட்டார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் மனுஷங்க கனம் பண்ணுவதல்ல, பிதாவானவர் கனம் பண்ணுவார். சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிற உங்களை, சபையில் பாய் போடுற பெருக்கிற யூத் மீட்டிங் இந்த ஊழியத்தெல்லாம் செய்கிற உங்களை மனுஷங்க அல்ல பிதாவே கனம் பண்ணுகிற ஒரு நாள் ரொம்ப சீக்கிரத்தில் இல்லை. உன் சுக வாழ்வை கர்த்தர் சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுவார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் சண்டே கிளாஸ் சொல்லிக் கொடுத்த பாட்டு எனக்கு டெல்லியில் அப்பப்போ ஞாபகம் வரும். அப்போது அந்த குப்பை பொறுக்கும் போதெல்லாம் நான் இந்த பாடம் இந்த சாக்கு பையை அப்படியே கோணியில் போட்டு இந்த தோலில் போட்டு குப்பை பொறுக்க போகும்போதெல்லாம் ஞாபகம் வரும். எனக்கு சின்ன வயசில் ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, பெரிய கனவு இருந்துச்சு. என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கிற நாளில் வைரமுத்து மாதிரி ஒரு பெரிய பாடல் ஆசிரியராக வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வைரமுத்து தெரியுமா? பாடல் ஆசிரியர், பாட்டு எழுதுவார், சூப்பராக எழுதுவார். அவரை மாதிரி ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாவிஜய் மாதிரி எழுதணும், நான் முத்துக்குமார் மாதிரி இவங்களை மாதிரி பாட்டு எழுதணும் ரொம்ப ஆசை கிராமத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது. ஆனால் இதுக்கெல்லாம் பாட்டு எழுத பாடல் ஆசிரியராக போகணும் அப்படின்னா சென்னைக்கு போகணும். சென்னை எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம கிராமத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். மாடு மேய்ச்சி தான் ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க. ஆனால் கனவு வைரமுத்து மாதிரி. அதுவும் பர்டிகுலராக கோடம்பாக்கத்துக்கு போகணும். சென்னையே நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு ஆண்டவர் பாருங்களேன். எந்த கோடம்பாக்கத்துக்கு சினிமாவுக்கு பாட்டு எழுத போகணுன்னு நினச்சேனோ அதே கோடம்பாக்கத்தில் சபையை கொடுத்து அவருக்கு பாட்டு எழுத வச்சுருக்கேன். ஆமாம், எவ்வளோ நல்ல ஆண்டவரில். அது உங்கள் சர்ச் எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அந்த வைரமுத்துடைய கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே பேக் சைடு தான் எங்களுடைய வீடு. அதுதான் எங்களுடைய லேண்ட்மார்க். யாரை மாதிரி வரணும்னு நினச்சினோ, ஐ மீன் யாரை மாதிரி பாட்டு எழுதுன்னு நினச்சினோ அவரு பக்கத்துலேயே உட்கார வச்சு அவர் சினிமாவுக்கு எழுதிட்டு நீ எனக்காக எழுதுடா. அவர் வைரமுத்து, நீ நான் தேடி கண்டுபிடிச்ச முத்து. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. கையை தட்டி ஹல்லேலூயா. அப்போ அந்த டெல்லியில் அந்த பாட்டு சண்டைகள் சொல்லி கொடுத்த பாட்டு இருக்கு தெரியுமா? நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டை பாடின இடம் சபையில் இல்லை, குப்பை பொறுக்கிற இடத்துல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் எங்கேருந்து பாடினாலும் உங்கள் பாடல் ஆசையாக கேட்குற ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. ஆமென். நீங்கள் பாடுற பாட்டில் தாளம் இருக்கா, ராகம் இருக்கா, அதெல்லாம் முக்கியமே இல்லை. ஆமீன். தாகம் இருக்கான்னு கர்த்தர் பார்ப்பார். கை தட்டுறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. இப்போது குப்பை பொறுக்கிற எங்களுக்கு என்ன தெரியும்னா, 1 கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோன்னு தெரியும், 1 கிலோ இரும்பு எவ்வளோன்னு தெரியும், ஒரு பாட்டிலுடைய விலை எவ்வளோன்னு தெரியும். ஏன்னா குப்பை பொறுக்கிற எங்களுக்கு அதானே தெரியும். ஆனால் என்னுடைய விலை எவ்வளோன்னு ஏசப்பாக்கு தெரியும். ஆமீன். உங்கள் விலையை அறிந்த ஒருவர் இருக்கிறார். அப்படியே அந்த கோணி பையை போட்டு ரோடோட அலையும் பொழுதெல்லாம் அந்த முன்னாடி இருக்கிற பிளாஸ்டிக்கு, அந்த பேப்பர் அதெல்லாம் எடுத்து அப்படியே கோணி பையில் போடும் பொழுதெல்லாம் நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஆமீன். உண்மையாகவே நாதா அப்படியே தெரியாது.
திருக்கரணம் என்னன்னு தெரியாது, இசைக்கருவி என்னன்னு சொல்லி சுத்தமாக தெரியாது. பாடுகிற எனக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியலனாலும் நான் ஒருத்தர் பாடுறேன் தெரியுமா, அவருக்கு நல்லா புரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் பாடுற அவர் ஜெபத்தை மட்டும் கேட்கிற தெய்வம் அல்ல, உங்கள் பாடலையும் கேட்பார். நம்புறவங்க கையை தாச்சு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பை ரொம்ப கலீஜாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். பாத்ரூம் எல்லாமே குப்பையில் தான் கொட்டுவாங்க. நாய் செத்து போச்சுன்னா குப்பையில் போடுவாங்க, பூனை செத்து போச்சுன்னா குப்பையில் போடுவாங்க. ஒரு வீட்டு குப்பையே நாற்றை தாங்க முடியாது, ஒரு நாள் குப்பை. ஆனால் அங்கே வாரக்கணக்கில் இருக்க குப்பை, எல்லா வீட்டு குப்பையும் ஒரு இடத்துல பயங்கரமாக கொட்டுவாங்க. பாருங்களேன், ஃபுல்லாக புழுவாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழுக்காக தான் இருந்துச்சு. எத்தனையோ முறை கை வச்சு தான் அந்த குப்பை எல்லாத்தையும் எடுப்போம். எத்தனையோ முறை இந்த பாத்ரூம் எல்லாமே இந்த கையில் ஒட்டிக்கும். சில நேரங்களில் கழுவுறது கூட தண்ணி இல்லாமல், ஒரு பக்கம் நாய் அதுக்கு என்ன தேவையோ நாய் தேடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் பன்னி அதுக்கு என்ன தேவையோ பன்னி தேடிட்டு இருக்கும். நாயை விரட்டிட்டு பன்னியை விரட்டிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அந்த எடுத்து அந்த கோணி பையில் போடும்பொழுதெல்லாம், சாக்கு பையில் போடும்பொழுதெல்லாம், நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாளோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஆண்டவர் நினைச்சாரு, என் கரத்தில் இசைக்கருவியை இருக்க விரும்புகிற நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்லை. ஆமீன். என் கரத்தில் இசைக்கருவியாக இருக்க விரும்புகிற நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராஜாக்களுக்கு மத்தியில், அது பிரபுக்களுக்கு மத்தியில். ஆமீன். இன்னைக்கு ஆண்டவராக இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு எனக்கு ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. ஆமீன். டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் கத்த நிற்க வச்சு, அடிக்கடி சொல்லுவேன், தூரத்தில் ஓரமாக நின்று ஒரு சர்ச்சில் தூரமாக நின்று கையை தட்டி கூட பாடுவதற்கு தகுதி இல்லாத என்ன கத்தர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சபையில் நிற்க வச்சு அழகு பார்க்கிறார். ஆமீன். ஆண்டவரே ரொம்ப ரொம்ப தொண்டெல்லாம் பயங்கரமாக வலிக்குதே சப்பா, கொஞ்சமாக ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆண்டவரே நீ தானடா பாடின குப்பை பொறுக்கும்போது. நான் என்ன ஆண்டவரே பாடினேன், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ. நீ வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்கன்னு பாடினா வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துவேன். சும்மாவே நீ கேட்கறத விட நீ நினைக்கிறத விட அதிகமாக கிரியை செய்கிற தேவன் நான். நீ கேட்கறத நான் கொடுக்காமலாம் இருப்பேன். எப்படி நம்புறேன்? குப்பை பறக்கும்போது பாடின பாடலையே கேட்டு இன்னைக்கு பயன்படுத்த முடியும்னா, சபையில் உட்காந்துருக்கிற தெய்வ பிரச்சனத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கிற நான் இங்கே பாடுகிற பாடலை அவர் கண்டிப்பாக கேட்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி சொல்கிறேன்? நீங்கள் இதை பாட்டாக பாடினா பாட்டு, ஜெபமாக சொன்னால் ஜெபம், உங்களுடைய ஏக்கமாக இருந்தால் ஏக்கம், உங்களுடைய தாகமாக இருந்தால் தாகம், உங்களுடைய வாஞ்சையாக இருந்தால் வாஞ்சை. ஆனால் எதுவாக இருந்தாலும் உண்மையாக சொன்னால் கர்த்தருடைய கரம், குயவனுடைய கரம் உங்கள் மேலே படும். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, குயவனே. குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டை கேட்பாருன்னா நீங்கள் இப்போ பாடுற பாட்டை கண்டிப்பாக கேட்பாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, குயவனே நீர் என்னை தொடணுமே தினமென்மே. குயவனே நீர் என்னை தொட. உள்ளத்திலிருந்து உண்மையா கூப்பிடுங்க பார்க்கலாம். கரம் தினமென்னில் படணுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன். கமான் கமான் ஏசப்பா, எவ்வளவு வேணா உடைச்சுக்கோங்க ஆண்டவரே. ஆசைப்படுற டாடி. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறப்பா, வேற ஆசையே இல்லை. ஆசைப்படுகிறேன். நல்ல கையத்தடி, நல்ல கையத்தடி. இந்த குப்பையில் இருக்கிற மண்ணு எல்லாருடைய பார்வைக்கும் எப்படிதான் தெரியும்? அழுக்கா தெரியும். ஆமா தானே? எல்லாருடைய பார்வைக்கும் மண்ணுன்னா அழுக்கு, அழுக்குன்னா மண்ணு. மண்ணையும் அழுக்கு என்ன பண்ண முடியாது?
பிரிக்கவே முடியாது. எல்லாருடைய பார்வைக்கும் இந்த குப்பையில் இருக்கிற மண் அழுக்கா தெரியும், ஆனால் குயவனுடைய பார்வைக்கு மட்டும்தான் அழகாக தெரியும். ஆமீன். குப்பை பொறுக்கிற நாங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் அழுக்காக தான் தெரிஞ்சோம், எங்கள் பார்வைக்கே நாங்கள் அழுக்காக தான் தெரிஞ்சோம், ஆனால் குயவனுடைய பார்வைக்கு மட்டும் நாங்கள் அழகாக தெரிஞ்சோம். ஆமீன். நல்ல கையை தட்டி. ஒரு கிராமத்தில் ஒரு ராஜா கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக மாறு வேஷத்தில் அந்த ராஜா அந்த கிராமத்துக்குள்ளே போகிறார். இப்படி போகும்போது ஒரு குயவனை முதல்ல சந்திக்கிறார். இந்த குயவன் ஒரு மண் எடுத்து அழகான ஒரு பாத்திரத்தை செய்கிறார். இந்த ராஜா ஓரமாக மறைஞ்சிருந்து பார்க்குறாரு, என்னையா பண்ணுறா இந்த குயவன் அப்படி சொல்லி. தூரத்துலேருந்து அப்படியே மறைஞ்சு பார்த்துட்டே இருக்கிறார். இந்த மண் முன்னாடி, இந்த மண்ணுக்கு ஒரு உருவம் இல்லை, முன்னாடி இந்த மண்ணுக்கு ஒரு அழகு இல்லை, ஒரு அடையாளம் இல்லை. ஆமீன். ஆனால் குயவனுடைய கைக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் அழகான ஒரு பாத்திரமாய் மாறிடுச்சு. இந்த ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். போய் அந்த மண்ணுடைய அந்த பாத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் போல தோணுச்சு. ஆமீன். மண்ணாக இருக்க வரைக்கும் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க, ஆனால் குயவனுடைய கைக்கு வந்துச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் நின்று ராஜாவே செல்ஃபி எடுத்துக்கணும். ஆமீன். இப்போது இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, என்னையா அப்போ என்ன தான் பண்ணுறான் இந்த குயவன் பார்த்துட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் தேவையான உருவத்தை கொடுத்து அப்படியே தூக்கிட்டு போய் வெயிலில் காய வைக்கிறதுக்காக அந்த குயவன் கொண்டு போகிறார். இந்த ராஜாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படியாவது அந்த பாத்திரத்தை தொட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசை. அந்த குயவனும் ஈர கையோட இப்போ தான் செஞ்சு கொண்டு போய் அப்படியே வெயிலில் வைக்கும்பொழுது இந்த ராஜா ஓடி போய் டச் பண்ணலான்னு போய் ஆசையாக தொட்டு பார்க்குறதுக்காக ஓடும்போது இந்த குயவன் பார்த்துட்டு சொல்கிறார், சார் அதை தொடாதீங்க சார், நீங்கள் தொட்டிங்கன்னா அது உடஞ்சி போய்டும், இப்போ தான் செஞ்சுக்கிறோன்னு சொல்லி அப்படியே கையை பிடிக்கிறார். கையை பிடிக்கிறதுக்குள்ளே லைட்டாக அந்த ராஜாவுடைய கைரேகை அந்த பாத்திரத்தை மேலே அப்படியே லைட்டாக டச் ஆகிடுது. ஈரமாக இருக்கு இல்லையா, அப்படியே அந்த கைரேகை அப்படியே பதிஞ்சிருச்சு. இந்த குயவன் பார்த்துட்டு, சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி உத்து பார்க்குறாரு. ராஜாவுடைய முகம் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ கேட்குற, ராஜா நீங்களா வந்திருக்கிறீங்க? ஆமீன். அப்போ ராஜா சொல்கிறான், அப்போ நான் தான் வந்திருக்கிறேன், நான் வந்து யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லி அவர் போயிட்டார். அடுத்த நாள் விற்பனைக்கு மார்க்கெட்டுக்கு அந்த பாத்திரம் வருது. வந்து அதோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ மற்ற பாத்திரத்தோட விலையை விட இந்த பாத்திரத்தோட விலை 10 மடங்கு அதிகமாக சொல்கிறார். ஏன் தெரியுமா? சத்தமா சாதாரண ராஜாவோட கை அந்த பாத்திரத்து மேலே பட்டதுக்கு 10 மடங்கு விலை கூடுன்னா அந்த ராஜாவோட கை இந்த பாத்திரத்து மேலே பட்ட எத்தனை பேருக்கு ஆசை? சொல்லுங்க. குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னை. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறேன் டாடி. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், ஆசைப்படுகிறேன். மதியராச்சா நானோட தம்பி தங்கச்சியில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் போயிட்டு கதவை தட்டி, பையா முஜே போத் பூக் லக் ரஹா பையா முஜே खाने के लिए रोटी दे दो சொல்லி ஒவ்வொரு வீடுகள்லையும் கதவை தட்டி நாங்கள் பிச்சை எடுப்போம். அம்மா அப்பா எல்லாருமே குடும்பத்தோடு பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போயிட்டு சலாம் அலைக்கும் சொல்லி மசூதி வாசலில் பிச்சை எடுப்போம். அப்பாவுக்கு அடிபட்டிருக்காது, அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டு அப்படியே வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு அப்பா ஒரு பக்கம், அம்மா முஸ்லீம் மாதிரி துணியை போட்டு அம்மா ஒரு பக்கம். வழக்கமான சாய்பாபா கோயில் வாசலில் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்களில் மற்ற கோயில் வாசலில் போய் பிச்சை எடுப்போம். அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் அந்த வேஸ்ட்டாக இருக்கிற பழம் காய்கறியெல்லாம் குப்பையில் தூக்கி கொட்டுவாங்க. ஸோ அதில் முன்னாடி பக்கம் அழுகி போயிருக்கும், புழுவாக இருக்கும், பின்னாடி பக்கம் நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ணி நல்லா இருக்கிறது மட்டும் எத்தனை நாட்கள் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். கடையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது இந்த ஸ்நாக்ஸ் இந்த பாக்கெட்லாம் தூக்கி இந்த டேட்லாம் முடிஞ்சு போனதெல்லாம் குப்பையில் போடுவாங்க. ஸோ அந்த குப்பையில் போடுற அந்த ஸ்நாக்ஸ் எத்தனை நாட்கள் எங்களுக்கு ஸ்நாக்ஸாக மாறி இருக்குது. கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க, அப்படியே போய் கீழ் நின்று கெஞ்சி பிச்சை எடுத்து அப்படி சொல்கிற உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னா ஒரு குப்பை பொறுக்கின குடும்பத்தில் பிறந்தவன். ஐ மீன் உங்கள் முன்னாடி நின்று
பிரசங்கம் பண்ணுறேன்னா ஒரு பிச்சை எடுத்த குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய கனவு கூட நான் நினச்சி பார்க்கல கர்த்தர் என்னை இந்தளவுக்கு உயர்த்துவார். ஆமீன். நான் இப்படி யோசித்தேன், எங்கள் தாத்தா பாட்டி குப்பை பொறுக்கினாங்க, எங்கள் அப்பா அம்மா குப்பை பொறுக்கிறாங்க, நாங்களும் குப்பை பொறுக்கிறோம். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுவும் என்ன தான் பண்ணோம், ஒரு சாக்கு பையை போட்டு. இதுதான் என்னுடைய, இப்படி தான் நான் யோசித்தேன். ஆனால் நான் பிறந்தது குப்பை பொறுக்கிற அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தேன். என்னுடைய பொண்ணு பாஸ்டர் பொண்ணாக பிறந்தா. ஆமென். இயேசு மதத்தை மாற்றுகிற தெய்வம் அல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்வின் தரத்தை மாற்றுகிற தெய்வம். ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ மதத்தை மாற்ற வந்தவர் அல்ல, தரத்தை மாற்ற வந்தவர். எந்த மண்ணு மேலே அவருடைய கரம் படுகிறதோ அந்த மண்ணுடைய தரம் உயரும். ஆரோன் பாலா என்கிற மண்ணு மேலே அவருடைய கரம் பட்டதுனால ஆமென், இன்னைக்கு கர்த்தர் தரத்தை உயர்த்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் டேட் இல்லைன்னு சொன்னாலும், ஐயா நாங்கள் ஃப்ளைட்டில் கூட டிக்கெட் போட்டுறோம், நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னா கர்த்தர் விலையை உயர்த்தி வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். ஒரு காலத்தில் கோணி பையை போட்டு போகும்போதே ஓரமாக போடாதவங்க ஆமீன், அந்த காலம் போய் இந்த கைக்கு வந்த உடனே ஆமீன் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை. அடிக்கடி சொல்லுவேன், என்னை குறித்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னை குறித்து ஏசப்பாக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆமாம் தானே? இப்போ என்னை குறித்து எனக்கு இருக்கிற ஆசையை விட என்னை குறித்து ஏசப்பாக்கு இருக்கிற ஆசை ரொம்ப பெருசு. ரெண்டு ஆசையில் ஒரு ஆசை தான் ஜெயிக்கணும். ஒன்று என்னுடைய ஆசை, இன்னொன்று ஏசப்பாவுடைய ஆசை. ஆமீன். ஏன் ஆசை ஜெயிக்கணும்னா ஏசப்பாவுடைய ஆசை தோக்கணும், அவர் ஆசை ஜெயிக்கணும்னா என்னுடைய ஆசை. ரெண்டு ஆசையில் எந்த ஆசை ஜெயிக்க வைக்க போறீங்க? சத்தமா ஏசப்பா கேட்குறாரு. ஆமீன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சில நேரங்களில் கோணி பையை போட்டுட்டு போய் குப்பை பொறுக்கிட்டு வந்து வீட்டில் வரும்போது எம்டியாக எடுத்துன்னு வரும், அந்த கோணி பையில் ஒரு குப்பையுமே கிடைக்காது. அப்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே நீ குப்பை பொறுக்கிறது கூட லாக்கிலடான்னு சொல்லுவாங்க பாருங்களேன். எனக்கு பயங்கர கோவம் வந்து சொல்லுவோம், அம்மா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உங்களை விட சூப்பராக குப்பை பொறுக்கி காட்டுறேன். இது என்னுடைய ஆசை. ஆமீன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள்மா என்னையா திட்டுறேன், நானும் குப்பை பொறுக்க லாக்கி இல்லை, உங்களை விட சூப்பராக நான் குப்பை பொறுக்கி சம்பாரிச்சு காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்ட நாட்கள் இருக்குது. டே குப்பை பொறுக்கிறது இல்லைடா, உன்னுடைய திட்டம் ஆத்துமாக்களை பொறுக்க போகிறது. எவ்வளோ நல்ல ஆண்டவர் தெரியும். ஆமீன். நான் 2008 வரைக்கும் குப்பை பொறுக்கணும். 2009 எனக்கு அந்த 17 ஒரு கரெக்டாக ஒரு 2008 எனக்கு 17 வயசு ஆகும்போது அந்த அசிங்கம், அது ரொம்ப நாத்தம், ரொம்ப கலிஜி. ஸோ அது அந்த வேலை செய்து எனக்கு விருப்பம் இல்லை. நான் மட்டும் 2008 வருஷத்தில் டெல்லியிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். ஒரு நண்பர் சொன்னால், தம்பி என் கூட படித்தவன் பெங்களூரில் ஒரு வேலை இருக்குது, நீ வரியா அப்படின்னு கேட்டான். என்ன வேலை அப்படின்னா ஹோட்டலில் பாத்திரம் கழுவுற வேலை. இப்போ குப்பை பொறுக்கிற வேலையை விட பாத்திரம் கழுவுற வேலை ரொம்ப நல்ல வேலை தானே இல்லை? ஸோ இப்போது அந்த வேலைக்கு அவன் தான் பஸ் பேர் போட்டு கூப்பிட்டு போனால். எங்கள் அப்பா அம்மா டெல்லியில் இருந்தாங்க. அங்கே போனால் இன்டர்வியூ வச்சாங்க. தம்பி என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், சார் 9th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, தம்பி இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, இந்த ஹோட்டலில் பாத்திரம் கழுவுற வேலைக்கு வரணுன்னா 10வது படிச்சிருக்கணும், ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் 10வது நீ எத்தனாவது படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. சார் 9th வரைக்கும் படிச்சிருக்கிறேன், உனக்கு இந்த கம்பெனியில் வேலை இல்லை, நீ ரிஜெக்ட். இப்போ நான் சொன்னேன், சார் அந்த 10வது படித்தவன் கழுவுறான் தெரியுமா, அதை விட நான் சூப்பராக கழுவுவேன் சார், எப்படியாவது அந்த பாத்திரத்தை, அந்த வேலை எப்படியாது எனக்கு, ஆனால் முடியவே முடியாது, நீ ரிஜெக்ட் தான், நீ 10வது போய் எக்ஸாம் எழுதிட்டு வா, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கண்டிப்பாக அந்த பாத்திரம் கழுவுற வேலையை. பெங்களூரில் ஹோட்டலில் பாத்திரம் கழுவ கூட தகுதி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் நான். ஆமீன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே ஹோட்டலில் பாத்திரம் கழுவ கூட தகுதி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட என்ன நீங்கள் பயன்படுத்துகிற பாத்திரமாக வச்சுருக்கிறீங்களே, எவ்வளோ நல்ல ஆண்டவரில். இன்றைக்கி அதே எந்த பெங்களூரில் பஸ் பேர் கூட காசு இல்லாமல் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். ஒரு வாரத்தில் யாராவது இந்த ரூம்மேட்டு வந்து அவங்க சாப்பாடு செஞ்சு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா தான் இல்லை, அவ்வளோ பசிக்கும். ஊருக்கு வரதுக்கு பஸ் பேர் கூட கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அப்போ 80 ரூபாய் டிக்கெட் பெங்களூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு அவர் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு வந்தார். டிக்கெட் கூட காசு இல்லாமல், ஹோட்டலில் பாத்திரங்களை கூட தகுதி இல்லாமல் பெங்களூர்லேருந்து அவமானப்பட்டு வந்தேன். ஆனால் எந்த பெங்களூரில் ஹோட்டலில் பாத்திரம் கழுவு கூட தகுதி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண வந்தனோ, அதே பெங்களூரில் எனக்கு அடிக்கடி ஃப்ளைட்டில் போய் ஊழியம் சேர்த்து கத்துற உதவி செஞ்சுருக்கிறேன். ஆமீன். யார் மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் படுகிறதோ உடைய தரம் மாறும், உடைய நிறம் மாறும், உங்களுடைய விலை உயரும். எத்தனை பேருக்கு ஆசை? திரும்ப சொல்கிறேன், கண்ணு மட்டும் பட்டுச்சுன்னா சபைக்கு வருவோம், கண்ணு பட்டதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கண்ணு பட்டதுனால தவறாமல் ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாமல் சர்ச்சுக்கு வந்துடுவோம். ஆனால் கைப்பட்டால் மட்டும்தான் பயன்படுகிற பாத்திரமாக மாறும்.
இன்னைக்கு சில பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் படுவதற்காக, சிலரை கர்த்தர் தொடுவதற்காக ஆசையா வந்திருக்கிறேன். நான் எப்படி நம்புறேன், இந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் பரம குயவனை போல் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாரை தொடலாம், யார் மேல கர்த்தருடைய கரம் படும். ஆமென். இந்த 16 வருஷம் முடிஞ்சு 17வது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற கர்த்தர் நடத்துகிறார் ஊழியத்தை நான் பிளஸ் பண்றேன். ஆமென். யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவர் நினைச்சு பார்க்கும்போது யோசேப்போட வயசு 17, தாவீது அபிஷேகம் பண்ணும்போது தாவீதுடைய வயசு 17. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ இன்னைக்கு சில பிள்ளைகளை கர்த்தர் தொட வந்திருக்கிற 17வது வருஷத்துல சில பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் பட போகிறது. எல்லாரும் மேலேயும் இல்லை. ஆமென். திரும்ப சொல்ல, எல்லாரும் மேலேயும் இல்லை. என்ன தொடுவீங்களா? குப்பை பொறுக்கின ஒரு பையனை நீங்க பயன்படுத்துவீங்கன்னா, பிச்சை எடுத்த ஒரு பையனை நீங்க பயன்படுத்துவீங்கன்னா, ஆமென், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஊழியக்காரனா மைக்கு பிடிச்சி பேச வைப்பீங்கன்னா என்ன தொடுவீங்களா ஆண்டவரே? அப்படி கேட்குறவங்கள கண்டிப்பாக தொடுவார். இல்லை எல்லா கூட்டத்தை போல் இது ஒரு கூட்டம் நினைக்கிறவங்க கூட்டத்தோடு கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. ஐ மீன், நான் கூட்டத்தோடு கூட்டமாய் உட்கார பிறந்தவன் அல்ல, பெரிய கூட்டத்தை அவர் பக்கம் திருப்ப பிறந்தவன். எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு கையில் இருக்க ஆசை? அப்படியே கண்ணை மூடி, எல்லாருமே கண்ணை மூடி அப்படியே என்ன யாருமே வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய உருவம், உங்களுடைய அழகு யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு வேலை இருக்குது, அது யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். என்ன ஆண்டவர், என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரல. என்ன ஆண்டவர், என்ன எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, எல்லாம் நோக்கடிக்கிறாங்க, எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, எதை தொட்டாலும் தோல்வி. ஐ மீன், ஆனாலும் ஜெபிக்கிறேன், ஆனாலும் ஆராதிக்கிறேன், ஆனாலும் உங்களை மட்டும்தான் நம்புறேன். இல்லை கவனிங்க, கர்த்தர் உங்களை கையில் எடுத்திருக்கிறார். ஆமாம், பிரைஸ்ல குடிசை கோபுரமாய் மாறுவதற்கு சில நாட்கள் ஆகும். ஆமென். அப்படின்னு ஆகிற நேரத்தில் என்னடா இருந்த குடிசையும் போயிடுச்சேன்னு சொல்லி மற்றவங்க அற்பமாக பார்ப்பாங்க. ஆனால் அற்பமாய் பார்க்கிற அந்த கண்களுக்கு தெரியாது, எந்த இடத்துல குடிசை இருந்துச்சோ அதே இடத்துல ஒரு கோபுரம் வரப்போகிறது என்பதற்காக தாயா இருந்த குடிசையும் கலைக்கப்படுகிறது. ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்தணும்னு ஆசை. இந்த மதுரை ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டாம், மதுரை உசிலம்பட்டி இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சிலரை தொடணும், அவர் மேலே உங்கள் கரம் படணும். எத்தனை பேருக்கு ஆசை? அப்படியே கண்ணை மூடி தேங்க்யூப்பா தேங்க்யூ. அடுத்து ஒரு 10 நிமிஷம் யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேணாம். உண்மையாக என்ன தொடுவீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்குற பிள்ளைங்க கண்ணை மூடுங்க. தொட்டா என்ன, தொடல்னா என்னன்றவங்க கண்ணை திறந்து ஓப்பனாக இருங்க. அவர் தொட்டாதான் உயர்வு, அவர் தொட்டாதான் அழகு, அவர் தொட்டாதான் மேன்மை. சில பிள்ளைங்க மேலே கர்த்தருடைய கரம் பட ஆரம்பிக்கிறது. ஓரி ஷகலதிரியாந்தர கடதரகட மௌலியாந்தரவ ஓரியாந்தனல ஷகல மௌடியாந்தர பலதர. கேளுங்களா, ஆண்டவரே என்ன தொடுவீங்களாப்பா, என்ன தொடுவீங்களா சொல்லுங்க. இந்த மண்ணுடைய பாதி பகுதி மட்டும் தொட்டா போதுமா, இல்ல முழு மண்ணையும் அவருடைய கை தொடணுமா? பாதி மட்டும் தொடணுமா, முழுசா தொடணுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த மண்ணுடைய வாழ்க்கையில இந்த மண்ணில் உங்க கைப்படாத இடமே இருக்கக்கூடாது. எல்லா பகுதியிலையும் கையை உயர்த்தி நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனே, உன் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம். எத்தனை முறை கெட்டு போயிருந்தாலும், எவ்வளவு தூரம் விட்டு போயிருந்தாலும் மீண்டுமாய் உங்களை தொட்டு வணைவதற்கு பரம குயவன் ஆயத்தமா இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த உன்னுடைய நாளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை தொட்டு மீண்டுமா எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல எவர்களால் மிதிக்கப்படுறீங்களோ, யாரால நசுக்கப்படுறீங்களோ, யாரால ஒடுக்கப்படுறீங்களோ, யாரால அற்பமாய் பார்க்கப்படுகிறீங்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீ முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிற கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். Come on church, come on. சிலரை கர்த்தர் புதுசா ஆமா பேசுறவங்க பேசட்டும், அற்பமா பார்க்கிறவங்க எல்லாம் பார்க்கட்டும். எஸ் ஓ இன்னும் முடைகிறே ஓ ரஷ்யா படதர கடதர யந்தர பலதர ஆசைப்படுறப்பா. அப்படி கேட்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் என்ன தொட்டார்னா என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் இயேசுக்காக வாழ்வேன்.
கர்த்தருடைய கரம் மட்டும் இன்னைக்கு என் மேல பட்டுச்சுன்னா அவர் பயன்படுத்துகிற பாத்திரமா மாறுவன்னு யாராவது முழுசா கொடுக்க விரும்புறீங்கன்னா இருக்கிற இடத்துல நீங்க உண்மையா எழுமி 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே எல்லாரும் இல்ல, என்ன முழுசா நான் கொடுக்குறேன். வேடிக்கை பார்க்குறவங்க சிரிக்கிறவங்க வேண்டாம், உண்மையா நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த மண்ணு மேல அவருடைய கைப்படுமா? இந்த மண்ணெல்லாம் ஏசப்பா நீங்க தொடுவீங்களா? என்னை யாருக்குமே பிடிக்கல ஆண்டவரே, நான் மண்ணா இருக்கிறேன், நான் அழுக்கா இருக்கிறேன், நான் யாருக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ பிறந்ததெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நீ வேஸ்ட். அம்மா சொல்லிக்கிறாங்கடி, எல்லாருக்கும் சாவு வருது, உனக்கு சாவு வர மாட்டேதுரா. ஆமீன். 10 மாதம் சுமந்த பெத்தெடுத்து அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருக்குமே சாவு வருது, உனக்கு சாவு வர மாட்டேங்குது. நீங்க பேசுங்களா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்படி நல்ல கண்ணை மூடி கண்ணை மூடி கண்ணை மூடி, இது உங்களுடைய நேரம். என்ன தொடுவீங்களா? என்னெல்லாம் தொடுவீங்களா ஆண்டவரே? என்னை யாருமே மதிக்கலப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்ன தொடுவீங்களா ஆண்டவரே? என் மேல உங்களுடைய கரம் படுமா? நல்ல கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி, இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கு. கமான் கமான், ஆசைப்படுறப்பா, ஆசைப்படுது. இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே, ஆசைப்படுறப்பா, ஆசை சொல்லுங்க. இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். ஆசைப்படுறப்பா, ஆசைப்படுகிறேன், இன்னும் உங்க கரத்தில் இருக்கவே. சொல்லுங்க. குயவனே குயவனே நீர் என்னை தொடரும். கர்த்தர் சிலரை தொட ஆரம்பிக்கிறார். சில பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் பட ஆரம்பிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் வல்லமையை. கமான் கமான் சர்ச். ஆமா ஆமா, அவருடைய அக்னிமயமான கரங்கள், அவருடைய வலது கரங்கள் சிலரை தொட ஆரம்பிக்கிறது. உச்சன் தலை மேல கர்த்தருடைய கரம் பட ஆரம்பிக்கிறது. ஃபயர். என்ன தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க தொடுங்க. யார் மேல அவருடைய கரம் படுகிறதோ, ஆமா, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்கு பண்ணிருக்கிற கர்த்தர், இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கவில்லை மாறுவாய் என்று சொன்னவர். ஆமா, இனிலிருந்து கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கப்பட்டேனோ அவர்களால் நல்லா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நல்ல கையை தட்டி, ஆண்டவரே என்ன தொடுங்கப்பா. மதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே ஏசப்பா, இதான் ஏசப்பா நான். சொல்லுங்க, இதான் ஆண்டவரே நான், இதான் என்னுடைய குடும்பம், இதான் என்னுடைய கணவன், இதான் என்னுடைய மனைவி, இதான் என்னுடைய பிள்ளைங்க, இதான் என்னுடைய அப்பா, இதான் என்னுடைய அம்மா, இதான் என்னுடைய படிப்பு, இதான்ப்பா என்னுடைய நிலவரம், இதான் நான் கடந்து வர பாதை. இதன் மத்தியில எனக்கு எதாவது செய்வீங்களான்னு நான் எழுந்து நிக்கல, எனக்கு எதாவது செய்வீங்களாப்பான்னு என் கையை நான் உயர்த்தல, என்னை கொண்டு எதாவது செய்வீங்களான்னு உயர்த்துறேன். என்னை கொண்டு எதாவது செய்வீங்களா? அப்படி கண்ணு பட்டதுனால சபைக்கு வந்திருக்கிறோம். அப்படி அழகான கண்கள் உங்க மேல பட்டதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழகான கண்கள் உங்க மேல பட்டதுனால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அப்படி அழகான கண்கள் உங்க மேல பட்டதுனால சபையில் அங்கத்தினர் இருக்கிறோம். ஆனா கைப்பட்டா பயன்படுகிற பாத்திரமாய் மாற முடியும். அந்த மண்ணை எடுத்து இந்த குயவன் அழகா வணைஞ்சு ஒரு உருவம் கொடுக்கறதுக்கு காரணம், அந்த மண்ணுக்குள்ள அபிஷேகம் என்கிற கிருபை என்கிற அவன் ஜீவ தண்ணீரை ஊற்றுவதற்காக தான். இந்த குப்பையிலிருந்து ஆரோன் பாலாவை குப்பையிலிருந்து இந்த மண்ணை தனியா பிரிச்செடுத்து உடைச்சி உருவாக்கி ஒரு உருவத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் நிறைந்த சில பாடல்களை ஜீவ தண்ணீரை உள்ள வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவப்பிள்ளையை குப்பை பொறுக்கணும்னா ஆசீர்வாதமா மாற முடியும்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த உசிலம்பட்டியில கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய ரிவைவலை வச்சிருக்கிறார்.
வேற எங்கேயோ இருந்தெல்லாம் வரப்போது இல்ல. ஃபாரினிலிருந்து வந்த காலெல்லாம் முடிஞ்சு போனது. இங்கிருந்து சிலரை கர்த்தர் எழுப்பி ஹalleluya நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமா 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 ஆண்டவரே தொடுங்கப்பா தொடுங்க தொடுங்க தொடுங்க. என் மேல உங்களுடைய கரம் படட்டும். எல்லா பகுதியிலையும் என் மேல உங்களுடைய கரம் படட்டும்பா. ஓ ஷாக்காபா நல்ல கையை தட்டி முடிஞ்ச அன்னி பாஷையில பேச ஆரம்பிங்கள. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நீ ஷபட தருவியா தரா லது ரகட தரபா. எஸ் தொடுங்கப்பா தொடுங்க 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 தொடுங்க. எஸ் எஸ் கர்த்தர் தொட ஆரம்பிக்கிறார். அவர் தொட்டார்னா இதுவரைக்கும் யாரும் பார்க்காத உயரத்துல யாருக்கும் கிடைக்காத விலை. தங்கத்தின் விலை நேற்றைய விட இன்றைக்கு உயர்ந்தது போல உங்களுடைய விலை நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கும். காரணம் எல்லாருடைய பார்வைக்கு நீங்க மண்ணா இருக்கலாம். ஆனா குயவனுடைய பார்வையில கர்த்தர் உங்களை பொண்ணா வச்சிருக்கிறார். எஸ் ஒரு நாள் உங்க தரம் குறைய போறது இல்ல. ஒரு நாள் உங்க விலை குறைய போறது இல்ல. ஒரு நாள் உங்க அழகு குறைய போறது இல்ல. ஒரு நாள் உங்களுடைய மேன்மை குறைய போறது இல்ல. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நல்ல கையை தட்டி கமான் சர்ச் கமான் கமான் கமான். நீ ஷாக்கா பாலா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இப்படி சொல்ல. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போனதே. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். உங்க துக்க நாட்கள், கஷ்ட நாட்கள், வேதனை நாட்கள், கவலை நாட்கள் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வந்திருக்கிறார். கமான் கமான் கமான். உயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினமென் மேல் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்கள், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஆமா ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கே. என்ன அழைச்சிங்களேப்பா? என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி 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 உழைத்திடுவேன். இயேசுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி 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 உழைத்திடுவேன். பலியாகி என்னை மீட்சிரே, பலியாகி என்னை மீட்சிரே ஐயா, பலியாகி என்னை மீட்சிரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம். எஜமானனே 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 என் இயேசு ராஜனே. நல்ல கையை எஜமானனே 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 என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம்
கடைசிகளே என்னை அதை நான் மறப்பேனோ அதை நான் கடைசியா நான் முடிக்கிற ரெண்டு கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பாக்க. எலும்புகள் உருவாக நரம்புகள் உருவாக. உங்க எலும்பு உங்க நரம்பு உங்க தசைகள் எதுவுமே உருவாக்கப்படல. அதற்கு முன்னாடியே இது நாசப்படல. அவருக்காய் இந்த மண்ணை பயன்படுகிற பாத்திரமாய் மாற வேண்டும் என்று மண் ஆசைப்படல. ஆனா குயவன் ஆசைப்பட்டாரு. எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவான தாய் கருவிலே தரிசனம் உருவான. கடைசியா எலும்புகள் உருவாகல எலும்புகள் ஓ நரம்புகள் தசைகள் உருவாகல தரிசனம் உருவானரே. தாய் கருவிலே தரிசனம் உருவானரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க பத்திரமாய் என்னை தாய் கருவிலே பத்திரமாய் என்னை அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீர். தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. ஓ எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இதோ குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்க எல்லாரும் என்னுடைய கரத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னை கரத்தில் எடுத்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு.